100வது தொகுதி ஒரு புண்ணிய மண்ணினுடைய அரங்கநாத பெருமாள் இருக்கக்கூடிய அந்த தொகுதியில நம்முடைய 100வது தொகுதியாக ஸ்ரீரங்கம் தொகுதி அமைந்திருக்கிறது. அரங்க பெருமானுடைய உத்தரவு 100வது தொகுதியாக இங்கே வர வேண்டும் என்ற காரணம், இடையிலே 5 தொகுதிகள் வேறு வேறு காரணங்களுக்காக மழை பெஞ்சது. வரவேண்டிய மத்திய அமைச்சர் அன்னைக்கு தேதி கொடுக்கல. அதற்காக 5 தொகுதிகளை ஒத்திவைத்து இயற்கையாகவே 100வது தொகுதியாக அரங்க பெருமானுடைய மண்ணிற்கு என் மண் என் மக்கள் யாத்திரை வர வேண்டும் என்று அவர் முடிவு செய்திருக்கின்றார். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு மண்ணுக்கு வந்திருக்கின்றோம் சகோதர சகோதரிகளே. 108 திவ்ய தேசங்கள்ல முதன்மையான திவ்ய தேசம். எல்லா பெருமானுக்கும் கூட பெரிய பெருமாளாக இருக்கக்கூடிய அரங்க பெருமான் இருக்கக்கூடிய இந்த மண்ணிற்கு வந்து உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி. 99 தொகுதியில் இது போன்று கசங்கி பிழிந்து மேடைக்கு வரவில்லை. 100வது தொகுதியில் அவ்வளவு உங்களுடைய அன்பு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை. பஞ்சபூத ஸ்தலத்திலே ஒரு முக்கிய ஸ்தலமாக இருக்கக்கூடிய திருவானைக்காவல் ஆரம்பித்து அங்கிருந்து நேரடியாக நடந்து ஸ்ரீரங்கத்திற்கு வந்திருக்கின்றோம். எப்படி தமிழகத்தில் சைவமும் வைணவமும் ஒற்றுமையோடு இருந்து சனாதன தர்மத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றோம். அதுபோல் இன்றைய யாத்திரையும் கூட இயற்கையாக சைவத்தலத்திலே ஆரம்பித்து வைணவத்திலே முக்கியமான தலமாக இருக்கக்கூடிய ஸ்ரீரங்க பெருமானுடைய காலடியிலே நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். சகோதர சகோதரிகளை எப்படியெல்லாம் அமைந்து வந்திருக்கிறது பாருங்க. இன்னைக்கு தமிழகத்தில் அரசியல்வாதிகள் பேசுவதெல்லாம் சனாதன தர்மத்தை ஒழித்து விடுவோம் என்று பேசுகின்றார். சனாதன தர்மத்தை முற்றிலும் அகற்றி விடுவோம், ஒழித்து விடுவோம். தமிழகத்தில் திமுக என்கின்ற தீய சக்தி இந்து தர்மத்தை பின்பற்றக்கூடிய மக்களை சனாதன தர்மத்தை பின்பற்ற விடமாட்டோம் என்று பல புதிய யுக்திகளை கையில் எடுத்துக் கொண்டிருக்கின்றார். திமுகவில் தெரியாத சில நண்பர்களுக்கு முக்கியமான கருத்துக்களை இந்த மண்ணிலிருந்து ஸ்ரீரங்கத்தினுடைய மண்ணிலிருந்து சொல்ல வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு நமக்கு வந்திருக்குது. 13ஆம் நூற்றாண்டுல மாலிக் கபூர், உலுக் கான் அவர்கள் எல்லாம் ஒரு கோயிலாக கொள்ளையடித்துக் கொண்டு ஸ்ரீரங்கத்திற்கு வந்து நம்முடைய பெருமானின் மீது கையை வைக்க முயற்சித்த பொழுது கிட்டத்தட்ட 10 நூற்றாண்டுகளுக்கு முன்பு 12,000 வைணவர்கள் தன்னுடைய உயிரை கொடுத்து இந்த மண்ணில தன்னுடைய ரத்தத்தை சிந்தி காப்பாற்றிய பெருமான் இங்கு இருக்கின்றார். அதிலும் குறிப்பாக கூட நம்முடைய கர்ப்பகிரகத்தில் இருக்கக்கூடிய நம்பெருமான் 48 ஆண்டுகள் இங்கிருந்து காப்பாற்றப்பட்டு திருப்பதியிலிருந்து ஒரு கோயிலாக எடுத்துச் சென்று 48 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த படையெடுப்பு முடிந்த பிறகு நிச்சயமாக நம்பெருமானை யாராலும் தொட முடியாது என்கின்ற தைரியம் வந்த பிறகு மறுபடியும் ஸ்ரீரங்கத்திலே வந்து நம்பெருமான் கம்பீரமாக அமர்ந்திருக்கின்றார். ஆனால் நீங்க சொல்லுங்க ஸ்ரீரங்கத்து மக்களே, மாலிக் கபூரால ஒழித்து கட்ட முடியாத சனாதன தர்மத்தை உதயநிதி ஸ்டாலின் ஒழித்து கட்டிடுவாரா? உலுக்கானால ஒழித்து கட்ட முடியாத சனாதன தர்மத்தை உதயநிதி ஸ்டாலின் ஒழித்து கட்டி விடுவாரா? முகலாயர்களால் ஒழித்து கட்ட முடியாத சனாதன தர்மத்தை திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சி ஒழித்து கட்டி விடுமா? அப்படிப்பட்ட மண்ணில் இயற்கையாக வந்து நின்று கொண்டிருக்கின்றோம். 12,000 வைணவர்கள் தன்னுடைய உயிரை கொடுத்து ரத்தத்தை சிந்தி காப்பாற்றிய சனாதன தர்மத்தை நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரிகள். அது மட்டுமில்ல, ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு இன்னொரு மிகப்பெரிய விசேஷம் இருக்கு. எப்பொழுது மருது சகோதரர்கள் முழுமையாக ஆங்கிலேயர்களை எதிர்க்க வேண்டும் என்று முடிவு கட்டினார்களோ, ஜம்புத்தீவு பிரகடனத்தை கொண்டு வந்து இந்த கோயிலுடைய சுவரிலே ஒட்டினார்கள். 1801 ஜூன் 16ஆம் தேதி ஜம்புத்தீவு பிரகடனத்தை கொண்டு வந்து ஸ்ரீரங்கம் கோயிலுடைய மதில் சுவரிலே ஒட்டி ஒரு மிகப்பெரிய அறைகூவிலை ஆங்கிலேயருக்கு விட்டார்கள். ஜம்புத்தீவு பிரகடனம் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிறைய சகோதர சகோதரிகள் பேரை மட்டும் கேள்விப்பட்டிருக்கின்றார்கள். ஆனா அந்த ஜம்புத்தீவு பிரகடனம் என்ன என்பது நிறைய நம்முடைய சகோதர சகோதரிகள் படிப்பதில்லை, அவர்களுக்கு தெரியல. எந்த அளவுக்கு ஒரு வீரம் மிக்க இந்த மண்ணில் மருது சகோதரர்கள் நின்று அறைகூவல் விடுத்தார்கள் என்று. அந்த ஜம்புத்தீவு பிரகடனத்தில் மிக முக்கியமானது கடைசி வரி. அதில் மருது சகோதரர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், இந்த ஈனர்களுக்கு தொண்டூழியம் செய்து சுகவாழ்வு வாழ விரும்புகிறவன் எவனாவது இருந்தால் அவர்கள் ஒழிக்கப்பட வேண்டும். அதனால் மீசை வைத்த அனைவரும் உங்களுக்கு வீரம் இருந்தால் இந்த ஈனர்களை அழித்து விட வேண்டும். இந்த ஈனர்களுக்கு தொண்டூழியம் செய்கிறோம் இறந்த பின் மோட்சம் கிடையாது என்பதை நான் உறுதியாக கூறுவேன். எனவே உடம்பில் ஐரோப்பிய ரத்தம் ஓடாத அனைவரும் ஒன்று சேருங்க. இப்படிக்கு மருது பாண்டியன் என்று இந்த கோவிலுடைய சுவரிலே
222 ஆண்டுகளுக்கு முன்பு ஜம்புத்தீவு பிரகடனம் ஒட்டப்பட்டிருந்தது. எனக்கு அதே போல் நாம் அனைவரும் கூட இந்த தீய சக்தியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து நாம் சேர வேண்டிய கட்டாயம் நமக்கு வந்திருக்கிறது சகோதர சகோதரிகள். காரணம், தமிழகத்தில் திமுகவினுடைய ஆட்சியை 30 மாத காலமாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அனைத்து மக்களுக்கும் எதிரான ஒரு ஆட்சி இருக்குன்னா திமுகவினுடைய ஆட்சி, மக்களுக்கு எதிராக ஒரு கட்சி இருக்குன்னா அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி. உதாரணத்துக்கு இதே கோயிலுக்கு வெளியே அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 1967 ஒரு பலகையை வைத்திருக்கின்றார். என்ன வச்சிருக்கிறாங்க? கடவுளை நம்புவன் முட்டாள், ஏமாளி, அதனால கடவுளை யாரும் நம்பாதீங்கன்னு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோவில்லையுமே அவர்கள் இது போல் ஒரு பெரிய ஒரு சாதனையை செய்தது போல் ஒரு கம்பத்தை வைத்து கொடியை ஏற்றி வைத்திருக்கின்றார். ஆனா இந்துக்கள் நாம் அமைதியான வழியிலே அறவழியில வாழ்க்கையை வாழ்றவர். அதனால் இன்னைக்கு இந்த ஸ்ரீரங்கத்தினுடைய மண்ணிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி உறுதி எடுத்துக் கொள்கிறது. தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி வரும் பொழுது முதல் வேலை அந்த கம்பரத்தை அப்புறப்படுத்தி நம்முடைய ஆழ்வார்களிலிருந்து நாயன்மார்களிலிருந்து அவர்களுடைய சிலை எங்கே வைக்கப்படும், தமிழ் புலவர்களுடைய சிலை வைக்கப்படும், தமிழ் புலவர் திருவள்ளுவருடைய சிலை வைக்கப்படும். நம்முடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட வீரர்கள் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களுடைய சிலையை வைத்து வழிபடுமோ தவிர கடவுளை நம்புவரன் முட்டாள் என்று சொல்லக்கூடிய சிலையை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த முதல் நொடியிலே பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் இருக்க எல்லா கோயிலையும் அகற்றி காட்டுவோம். இன்னைக்கு இந்துக்களுடைய தமிழகத்தில் சில கட்சிகள் இருக்கின்றார்கள், இத்தனை காலமாக ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள், பல முறை முதலமைச்சர்களாக இருக்கின்றார்கள். அந்த கட்சிகள் சொல்றாங்க நான் இந்துக்களுடைய பாதுகாவலன் என்று சொல்லுகின்றார். இந்துக்களுடைய பாதுகாவலன் என்று தமிழகத்தில் ஏதாவது ஒரு கட்சி சொல்லுதுன்னா பாரதிய ஜனதா கட்சி சவால் விடுகின்றோம். இந்த கோவிலுக்கு வெளியே இருக்கக்கூடிய கடவுளை நம்புவன் முட்டாள் என்று சொல்லக்கூடிய பலகையை பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய முதல் கையில் ஏதாவது ஒரு கட்சி இருந்தால் நான் சொன்னதை நாளைக்கு காலையில் அந்த கட்சி திரும்பி சொல்ல வேண்டும். நாங்களும் பாரதிய ஜனதா கட்சி சொன்னதில் கூட இருக்கோம். இந்துக்களுடைய மனதை புண்படுத்தி எங்கே எல்லாம் இது போன்ற பலைகள் இருக்கிறதோ அப்புறப்படுத்துவோம் என்று தமிழகத்தில் எந்த கட்சியும் சொல்லாதுங்க. இந்துக்களுடைய நண்பன் என்று வாக்குகளை வாங்கிவிட்டு மதசாயம் பூசி தமிழகத்திலே சனாதன தர்மம் ஒழிவதற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே காரணம். 70 ஆண்டு காலமாக அதை பார்த்துக் கொண்டிருக்கின்றன. ஆனா வேஷம் மட்டுமே இந்து மக்களுக்கும் கோவில் தர்மத்திற்கும் கடவுளுக்கும் இருப்பதாக வேஷம் போடுவார். அதே போல பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது எப்படி இந்த பலகையை இங்கிருந்து அப்புறப்படுத்த முடியுமோ அதே போல இந்து அறநிலைத்துறை என்கின்ற அமைச்சரவை இருக்காது. முதல் நாளிலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது ஸ்ரீரங்கம் மண்ணிலிருந்து நம்முடைய தலைவர்கள் அனைவரும் இந்த மேடையில் இருந்து நின்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்து அறநிலைத்துறை என்கின்ற அமைச்சகத்தினுடைய கடைசி நாள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியினுடைய முதல் நாளாகத்தான் இருக்கும். சகோதர சகோதரிகள், இதை கம்பீரமாக பெருமையாக எந்த மண்ணிலே 13ஆம் நூற்றாண்டில் 12,000 வைணவர்கள் தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து நம்பெருமானை காப்பாற்றினார்களோ அந்த மண்ணில் என் மண் என் மக்கள் யாத்திரையினுடைய 100வது தொகுதியிலே நாங்கள் இதை சூழலிக்கின்றோம். எப்படி ஜம்புத்தீவு பிரகடனம் 1801 என்ற கோயில்ல ஜம்புத்தீவு பிரகடனம் இங்க இருந்துச்சோ இது என் மண் என் மக்களுடைய பிரகடனமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 2023 தீபாவளிக்கு முன்பு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் அனைவரும் இந்த மேடையில் இருந்து உங்களுடைய சாட்சியாக எம்பெருமான் சாட்சியாக நாங்கள் பேசுவது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருகின்ற முதல் நாள் இந்து அறநிலைத்துறையினுடைய கடைசி நாளாக அது இருக்கும் என்பதிலே மாற்று கருத்துமில்லை. எதற்காக இந்த வார்த்தையை நான் ஸ்ரீரங்கத்தில் சொல்றேன் நீங்க கேட்கலாம். திமுக ஆட்சிக்கு வந்த உடனே முதல்ல கை வச்ச கோயில் ஸ்ரீரங்கம் கோயில். சில பேர் மறந்திருக்கலாம். 2021 மே மாதம் 6ஆம் தேதி திமுக வச்ச முதல் அறநிலைத்துறை கை வச்சது ஸ்ரீரங்கத்தினுடைய கோயில். இங்க இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் ரங்கநாராயண ஜீயர் 51ஆம் பட்டத்திற்கான இடம் காலியாக இருப்பதாகவும் அதற்கு யாருக்கெல்லாம் தகுதி இருக்குதோ நீங்க எல்லாம் விண்ணப்பிக்கலாம் என்று ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோவில் இருந்து ஒரு விளம்பர அறிக்கை வந்துச்சு. மே 6ஆம் தேதி 2021. இது எப்படின்னா அறநிலைத்துறை அமைச்சரவையில் ஒரு கிளர்க் போஸ்ட் காலியா இருக்கு, அப்ளை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை. 51வது ஜிஆர் பதவி காலியா இருக்கு,
யாரு வேண்டுமானாலும் நீங்க அப்ளை பண்ணுங்க, நாங்க எடுக்கிறோம். சனாதன தர்மத்திலே நாங்கள் கை வைக்கவில்லை என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் சொன்னால், இந்த அறிவிப்பு சனாதன தர்மத்திலே கை வைக்கவில்லை என்று அவர்கள் சொல்லுகின்றார்களா? ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்திலே ஒரு கோயிலாக இடிக்க ஆரம்பித்தார்கள். அது சனாதன தர்மத்தில் கை வைக்கலையா? இன்னைக்கு நம்முடைய உயர் நீதிமன்றம் அங்க இருக்கக்கூடிய நீதிபதி சொல்லுகின்றார், தமிழகத்தினுடைய காவல்துறை தன்னுடைய மாண்பை இழந்து நிற்கிறது. உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி சொல்றார், சனாதன தர்மத்தை ஒழிப்பேன் என்று பேசிய உதயநிதி ஸ்டாலின் மீது நடவடிக்கை இல்லை. சனாதன தர்மத்தை ஒழிப்போம் என்று சனாதன தர்ம ஒழிப்பு மாநாட்டிலே பங்கு கொண்ட அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. காவல்துறை தன்னுடைய கண்ணியத்தை இழந்திருக்கிறது என்று 2 நாட்களுக்கு முன்பு தமிழகத்தினுடைய உயர் நீதிமன்றம் சொல்லும் அளவுக்கு தமிழகத்தில் காவல்துறையும் ஆட்சியாளர்களும் ஒன்றாக பிணைந்திருக்கின்றார்கள். சகோதர சகோதரிகள், இதற்கு ஒரே ஒரு மாற்றம், அரசியல் மாற்றம் மட்டும்தான். வன்முறை இதற்கு தீர்வு கிடையாது. வன்முறை தீர்வு கிடையாது. அரசியலின் வழி, ஜனநாயகத்தின் வழியில இங்க இருக்கக்கூடிய எல்லா எழுச்சியாளர்கள் நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேவை தமிழ்நாட்டிற்கு மிக அதிகமாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் 2026 பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு நீங்கள் கொண்டு வந்து அமர்த்த வேண்டும். காரணம் உங்களுடைய வாழ்க்கைக்கான காரணம். அடுத்த 20 ஆண்டுகள் தமிழகம் எப்படி செல்ல வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய சக்தி பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சி சனாதன தர்மத்தை காப்பாற்றுகின்றோம் என்று ஸ்ரீரங்க மண்ணிலிருந்து நாம் சொன்னால், அதே போல இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு பிரச்சனை வந்தாலும் கூட முதலிலே குரல் கொடுக்க கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி தான் இருக்கும். அதையும் அறுதியிட்டு தெளிவாக சொல்லுகின்றோம். எந்த மதத்திற்கும் எதிரான கட்சி இல்லை. ஆனால் நாங்கள் இந்து மதத்துக்கு ஆதரவாக இருக்கின்றோம் என்று குரல் விலையை நசுக்கி கொஞ்சம் கொஞ்சமாக சனாதன தர்மத்தை அழித்துக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல் எதிரி தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி என்பது இந்த வாசல் இருந்து சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு. சகோதர சகோதரி, ரங்கநாதர் கோவில்ல கிழக்கு வாசலுடைய நுழைவு வாயில் கோபுரத்தினுடைய விரிசல் விழுந்து அந்த பகுதி இடிந்த பொழுது அறநிலைத்துறை தன்னுடைய கையை கட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஏன் இன்னும் ஒரு பணி போனோம்னா, இதே அரங்கநாதர் கோவில்ல தாமரை கோலம் போட்ட பொழுது ஏதோ பெரிய இந்தியா பாகிஸ்தான் மேட்சுக்கு பாகிஸ்தான் டி ஷர்ட் போட்டுட்டு நீங்க போன மாதிரி தாமரை கோலத்தை அழிப்பதற்காக அறநிலைத்துறையினுடைய அதிகாரிகள் படையெடுத்து அரங்கநாதர் கோயிலுக்கு வந்தாங்க. அந்த முட்டாள்களுக்கு தெரியவில்லை இந்தியாவுடைய தேசிய பூ தாமரை. அந்த முட்டாள்களுக்கு தெரியவில்லை லட்சுமியும் சரஸ்வதியும் அமர்ந்திருப்பது தாமரை. அந்த முட்டாள்களுக்கு தெரியவில்லை ஒரு தாமரை அழித்தால் 1000 தாமரைகள் பூக்கும் என்பது தெரியவில்லை. அந்த முட்டாள்களுக்கு தெரியவில்லை குளத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான தாமரைகளை இவன் குளத்துக்குள்ள தாவி ஒரு தாமரையா பறிக்க போறாங்க. அந்த அநியாயத்தையும் கூட ஸ்ரீரங்க கோவில்ல நாம் பார்த்தோம். இது எல்லாம் என்னங்க, ஒரு தாமரை பூக்கோளத்தை கூட தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகமும் அறநிலைத்துறை அதிகாரிகளும் அனுமதிக்க மாட்டோம் என்று கங்கணம் கட்டி கொண்டு நின்று கொண்டிருக்கின்றார். இதை தாண்டி நேற்று ஒரு அம்மா ஜோக் சொன்னாங்க. அன்னை வீட்டில் 50 பவுன் நகை காணாம போச்சுன. போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு வாரம் போன் பண்ணேன், யாருமே வரலீங்க. அப்புறம் மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி, அண்ணே நாளை காலையில் பிஜேபி கொடிக்கம்பம் போடுறோன்னு சொன்னேன், 10,000 பேர் வந்துட்டாங்க. எங்க வந்து பார்த்து என்ன கொடிக்கம்பத்தை காணா அப்படின்னாங்க. இல்லைண்ணே 50 பவுன் நகை காணாம போயிடுச்சு, ஒரு வாரமா கூப்பிட்டு நீங்க யாரும் வரல, அதான் பிஜேபி கொடிக்கம்பத்தை வைக்கிறேன், நீங்க அப்படியே வந்துட்டீங்க, கொஞ்சம் வீட்டுக்குள்ள வந்து நகை காணாம போனதெல்லாம் கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இன்னைக்கு தமிழகத்தில் சகோதர சகோதரிகளே, காவல்துறை உங்களுக்காக வேலை செய்யவில்லை, உங்க திருட்டை கண்டுபிடிக்கல, நீங்க கொடுக்கிற கம்ப்ளைண்ட்டுக்கு நடவடிக்கை எடுக்கலனா 100 நம்பருக்கு போன் பண்ணி காலையில உங்க வீட்டுல பிஜேபி கொடிக்கம்பம் நர்றன்னு சொல்லுங்க. காவல்துறை கண்காணிப்பாளர் இருந்து தமிழகத்தினுடைய மொத்த காவல்துறை உங்களுடைய வீட்டு வாசல் இருப்பாங்க, உங்களுடைய பிரச்சனையை தீர்த்துங்க. அந்த அளவுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய 1000 பிரச்சனைகளை விட்டு விட்டு இன்னைக்கு காவல்துறையினுடைய முக்கிய பிரச்சனை என்னன்னா, எந்த வீட்டில் யாரு பிஜேபி கொடிக்கம்ப வைக்கிறாங்க, எவன் பிஜேபி கொடிக்கம்பத்தை தூக்கிட்டு போறான், யாரு கையிலே பிஜேபி கொடி இருக்குது, முதல்ல அவனப்படி. இதைதான் இன்னைக்கு தமிழக காவல்துறையினுடைய முதல் வேலையாக இங்கே செய்து கொண்டிருக்கின்றார்கள். சகோதர சகோதரியே, உங்களுக்கு தெரியும், எப்பொழுது ஒரு மனிதனுக்கு இன்னொரு சக்தியின் மீது பயம் வருகிறதோ அந்த சக்தி தான் சரியான பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றோம் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களும் தலைவர்களும் முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும். திமுக எதிர்ப்பு, தீய சக்தி திமுக அப்புறப்படுத்துவதில் தமிழகத்திலே முதன்மையான கட்சியாக மக்களுடைய மனசாட்சியாக இருப்பது பாரதிய ஜனதா கட்சி. அதனால்தான் திமுகவினுடைய ஆட்சியாளர்கள் கங்கணம் கட்டிக்கொண்டு எப்படி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை தலைவர்களை கைது செய்வது, எப்படி அவர்களை சிறையில் வைப்பது, எத்தனை கொடிக்கம்பளை முறித்து எறிவது என்று போட்டி போட்டுக்கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் ஸ்ரீரங்கம் வந்துவிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த வாக்குறுதியை பாருங்க.
இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் வரக்கூடிய ஒரு ஊர் ஸ்ரீரங்கம். எல்லா ஊர்லயும் பாத்தீங்கன்னா கோயில் இருக்கும், ஆனா ஸ்ரீரங்கத்துல மட்டும் கோயிலுக்குள்ள ஊர் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு கோவில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இன்னைக்கும் வாகனம் நிறுத்துவதற்கு நெரிசல் இடம் கிடையாது. அதற்கு ஒரு புதிய பேருந்து நிலையத்தை உருவாக்குவோம் என்று சொன்னார்கள். திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில பேருந்து நிலையம் அமைப்போம் என்று சொன்னா கல்லு ஜல்லியு தானா எந்திரிச்சு நடந்து வந்து அதே பஸ் ஸ்டாண்டை போட்டுட்டு முதலமைச்சர் கடிதம் போட்டு ஐயா வந்து இனாகிரேட் பண்ணுங்கன்னு சொல்லிருமா? நிதி ஒதுக்கணும், வேலை செய்யணும், டெண்டர் உடனும், பேருந்து நிலையத்தை கட்டணும். அதற்கு எந்த வேலையுமே செய்யாம ஸ்ரீரங்கத்திற்கு கொடுத்த வாக்குறுதியை கூட நிறைவேற்றாமல் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களுடைய எம்எல்ஏக்கு முக்கியமான வேலை, இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ அண்ணன் பழனியாண்டி இருக்கார். எம்எல்ஏனுடைய முக்கியமான வேலை என்னன்னா கரூர்ல குவாரி நடத்திக்கிட்டு இருக்கார். உங்க எம்எல்ஏனுடைய முக்கியமான வேலை ஸ்ரீரங்கத்தினுடைய மக்கள் பிரச்சனையை சரி செய்வதற்கு எம்எல்ஏ பழனியாண்டி அவர்கள் இங்க இல்ல. சமீபத்தில் கரூர் மாவட்டத்தில் விதிகளை மீறி செயல்பட்ட சில குவாரிகளுக்கு அபராதம் விதித்தார். விதிக்கப்பட்ட அபராதத்தில் ஹையஸ்ட் அபராதம், அதிகப்படியான அபராதம் யாருக்கு விதிச்சாங்கன்னா எம்எல்ஏ பழனியாண்டி அவர்கள் நடத்தக்கூடிய கரூரில் இருக்கக்கூடிய குவாரி. 23 கோடியே 54 லட்சம் ரூபாய் இந்த எம்எல்ஏ குவாரிக்கு அபராதம் விதிக்கப்பட்டு அரசு நிர்ணயிக்கப்பட்ட அளவை தாண்டி இரவு பகலாக 5,36,250 கனமீட்டர் அளவில் கற்களை வெட்டி எடுத்திருக்கார். பாருங்க எம்எல்ஏ சாதனை பாருங்க. நெக்ஸ்ட் டைம் இதை கேட்டு சொல்லி ஓட்டு கேட்பாரா? ஒரு வீட்டுக்கு வந்து அக்கா 5,36,250 கனமீட்டர் கற்களை கரூர்ல வெட்டி எடுத்தேன், 23 கோடியே 54 லட்சம் ஃபைன் கட்டியிருக்கேன், அப்படிப்பட்ட சாதனையை செய்திருக்கேன் என்று எம்எல்ஏ பழனியாண்டி இன்னும் ஒரு படி மேல போயிட்டார். ஒரு ஆடியோ கான்வர்சேஷன் லீக் ஆகுது. ஒருத்தர் கேட்கிறார், என்ன திமுக உங்க கோரிய ரைடு பண்ணிட்டாங்க. அதற்கு எம்எல்ஏ பழனியாண்டி அவர்கள் சொல்றாங்க, தன்னை விட பணக்காரங்க யாரும் இருக்கக்கூடாது என்று நினைக்கும் அமைச்சர் நேரு என்னை அழிக்க பார்க்கிறார். நீங்களே நல்லா சண்டை போட்டுக்கியா? நீங்க 2 பேரும் சண்டை போட்டா நாங்க எதுக்கு இருக்கிறோம்? பாரதிய ஜனதா கட்சி எதுக்கு இருக்குது? இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏவும் பக்க தொகுதியில் இருக்கக்கூடிய மந்திரி நீங்களே அடிச்சுக்கிட்டு திருச்சியில ஒரே ஒரு பணக்காரன் எனக்கு நேரு அவர்களுடைய சொத்தை உண்மையாலுமே கணக்கிட்டா பில்கேட்ஸ் கண்டிப்பா 3வது இடத்துக்கு போயிருவார். 2வது இடத்துல நிச்சயமா KN நேரு அவர்கள் தான் இருப்பாரு. KN நேரு அண்ணன் தொகுதிக்கு போகும்போது அந்த கச்சேரி இருக்கு, நாங்க அன்னைக்கு பேசுறோங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் இன்னைக்கு திருச்சியில தன்னுடைய சொந்த ஒரு கோட்டையாக மாற்றி எந்தவித தனித்திறமையும் இல்லாமல் கரைவேட்டி கட்டியது மட்டுமே ஒரு திறமையாக வைத்துக் கொண்டு காலம் காலமாக மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடித்து இன்னைக்கு ஆட்சியாளர்கள் இங்கு ஒருவருமே மிகப்பெரிய கொள்ளைக்காரர்களாக மாறி இருப்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் செய்யக்கூடிய ஒரு சாதனை. நேற்று ரகுபதி அமைச்சர் சொல்றார். ரகுபதி அமைச்சர் தமிழ்நாட்டினுடைய சட்டத்துறை, தமிழ்நாட்டினுடைய ஊழல் தடுப்பு அமைச்சர். புதுக்கோட்டையில் அவருடைய தொகுதியிலே பேசும்பொழுது சொன்னேன், ரகுபதி அவர்கள் மீது ஊழல் வழக்கு இருக்கு, நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஊழல் வழக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் எப்படி ஊழல் தடுப்பு அமைச்சராக இருப்பார்? நான் எப்படி ஒரு சிறையில தான் இருக்கணும், எப்படி சிறைத்துறை அமைச்சராக இருப்பார்? ரகுபதி அவர்கள் இன்னைக்கு காலையில பதில் சொல்லியிருக்கார். இந்த 2024 இந்தி கூட்டணி, இந்தியா கூட்டணி அவங்களுக்கு, நம்மை பொறுத்தவரை இந்தி கூட்டணி தான். அந்த இந்தி கூட்டணி 2024 அமைஞ்சிருச்சுன்னா தமிழகத்திலே முதல் கைது என்னுடைய கைதாமா. இது பாருங்க, தமிழகத்தில் யார் சொல்றாங்கன்னா சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி. ஏங்க 1 லட்சம் போலீஸ் வச்சிருக்கிற, இப்ப வந்து கைது பண்ணலாமல்ல? அது எதுக்கு 2024 வரைக்கும் வெயிட் பண்ற? 2024 இந்தி கூட்டணிக்கு இப்படி வேற ஒரு கனவு இருக்கு. அதாவது 2024 ஆட்சிக்கு வந்து விடலாம் என்று பகல் கனவு. நேற்று தான் அகிலேஷ் சிங் யாதவ், இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அகிலேஷ் சிங் யாதவ் சொல்றாரு, காங்கிரஸ் மாதிரி ஒரு ஃப்ராடு கட்சிக்கு யாரும் தப்பித்தவரி கூட ஓட்டு போட்டாதீங்க. நான் சொல்ல, அதே கூட்டணியில் இருக்கக்கூடிய சமாஜ்வாடி கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அகிலேஷ் சிங் யாதவ் அவர்கள் மத்திய பிரதேசல தேர்தல் பரப்புரையில சொல்றாங்க, இந்த ஃப்ராடு கட்சி காங்கிரஸுக்கு தப்பித்தவரி கூட ஓட்டு போட்டாங்க. ஏங்க, உங்க கட்சியில் இருக்கிறவனே உங்களை காரி துப்பும் பொழுது நான் எதுக்கு உங்க கட்சியை பத்தி தவறா பேசணும்? நீங்கள் பேசுவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றேன். அதனால அமைச்சர் ரகுபதி அவர்களே, தில்லு தைரியம் இருந்தா ஏன் 2024 வரைக்கும் வெயிட் பண்றேன்? சிறைத்துறை உங்க கையில் இருக்கு, லஞ்ச ஒழிப்பு துறையெல்லாம், ஒழிப்பு துறையெல்லாம் உங்க கையில் இருக்கு, காத்து கொண்டிருக்கின்றேன். தயவு செஞ்சு வாங்க. நான் செய்வது, பாரதிய ஜனதா கட்சி செய்வது, உங்களுடைய குற்றங்களை மக்கள் முன்னால் வைக்கின்றோம். நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளை மக்கள்கிட்ட எடுத்து சொல்றோம். நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் என்று தைரியமா சொல்றோம். விலைக்கு வாங்க பாத்தீங்க, இந்த மனுஷனை விலைக்கெல்லாம் வாங்க முடியாது. மிரட்டி பாத்தீங்க, அப்படி மிரட்டி எல்லாம் பார்க்க முடியாது. இதற்கெல்லாம் பயப்படக்கூடியவன் பாரதிய ஜனதா கட்சியில தலைவனாக தொண்டனாக யாரும் இங்க இருக்க மாட்டாங்க. எல்லாம் முடிஞ்ச பிறகு 2024 இந்தி கூட்டணி வந்தோன்னே அண்ணாமலை தான் தமிழகத்தினுடைய முதல் கைதுன்னு யாரு சொல்றாங்கன்னா திமுக உடன்பிறப்பு சொல்லிங்க, சட்டத்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய ரகுபதி அவர்கள் சொல்லுகின்றார்.
இதை விட மோசமான ஒரு அரசியலை இந்திய மண்ணில் யாருமே பார்த்திருக்க மாட்டோம். நான் என்ன அமைச்சரா, நான் எம்எல்ஏவா, இல்ல நான் ஒரு பஞ்சாயத்து தலைவரா, இல்ல நான் ஒரு கவுன்சிலரா? நான் ஒரு சாதாரண விவசாயி, ஒரு சாதாரண விவசாயி. நாய் எந்த அரசு பணமும் என் கையில் இல்லை. பச்சைங்களை கையெழுத்து போடுகின்ற மனிதன் நான் கிடையாது. மக்களுடைய வரி பணத்தில் எனக்கு சம்பளம் வருவது கிடையாது. அப்ப உங்களுக்கு இவ்வளவு வன்மம் என் மேல இருக்கு, கைது செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் என்றால், இதனாலதான் மக்கள் இந்தி என்கின்ற கூட்டணி வரக்கூடாது என்கின்ற முடிவில் இருக்கிறாங்க. நீங்க கூட்டணியாக ஆட்சிக்கு வர்றதே பழி வாங்கணும், உங்களை பத்தி கேள்வி கேட்கணும், சிறையில போடணும், 5 ஆண்டுகள் கொள்ளையடிக்க வேண்டும் என்கின்ற மனநிலை நீங்க வந்தீங்கன்னா மக்கள் எப்படி உங்களுக்கு வாக்களிப்பார்? அதே நேரத்தில் சகோதர சகோதரிகளே, இந்த காவிரி நதியில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தினுடைய தீவிற்கு வந்துவிட்டு காவிரியை பத்தி பேசாம போனா சரியா இருக்காது. 1924 நமக்கு தெரியும் 50 ஆண்டுகளுக்கு ஒரு புதிய ஒப்பந்தத்தை போட்டோம். எக்ஸாக்டா 100 ஆண்டுகளுக்கு முன்பு 1924 காவிரிக்காக 50 ஆண்டு ஒப்பந்தம் போட்டோம். 1974 அந்த ஒப்பந்தத்தை புதுப்பித்திருக்க வேண்டும். அப்ப கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது கர்நாடகாவுக்கு காவிரியினுடைய உரிமையை விட்டு கொடுத்து விட்டு 1974 ஒப்பந்தத்தை புதுப்பிக்காம நடித்து விட்டு, அதன் பிறகு தொடர்ச்சியாக காவிரி தாய் தமிழ்நாட்டிற்கு நான் விடமாட்டேன், தடுத்து நிறுத்தி விடுவேன், ஒரு சொட்டு தண்ணீர் கொடுக்க மாட்டேன்னு 1974 இருந்து பிரச்சனை தொடருதுன்னா அதற்கு ஒரே ஒரு காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதற்கு முந்தைய முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் 1974 ஒப்பந்தத்தை புதுப்பிக்காம, குறிப்பாக கர்நாடகாவில் கபினி, ஹேமாவதி, ஹாரங்கி, சொர்ணாவதி போன்ற நதிகளை தமிழகத்தினுடைய அனுமதியே பெறாம அங்க இருக்கக்கூடிய காவிரியில கர்நாடகாவில் டேம கட்டுறக்கு அனுமதி கொடுத்து விட்டு அதை முற்றிலும் வேடிக்கை பார்த்து விட்டு இன்னைக்கு நீங்க பேசுறீங்க காவிரியிலே தண்ணி வரவில்லை, இதற்கு மோடி காரணம். இந்த திமுக காரை ஒருத்தன் பாத்தீங்கன்னா ஒரு போன வாரம் ரோட்டில் ஒரு லைட்டு கம்பத்து கீழே தொலாவிட்டு இருந்தான். நான் நடந்து போயிட்டு இருந்தேன். நான் தம்பி இங்க வாப்பானே வந்தார். அண்ணா என்னன்னு தம்பி என்னப்பா தொலாவறேன் சொன்னீங்கன்னா நானும் கூட தொலாவறேன் அப்படின்னு. அண்ணே சாவி தொலைச்சிட்டேனே அப்படின்னா. அப்படியாப்பா எங்கப்பா தொலைச்சா? வா 2 தொலைவலாம். அண்ணே சாவி 1 கிலோமீட்டர் முன்னாடி தொலைச்சேன். ஏன்பா 1 கிலோமீட்டர் முன்னாடி சாவி தொலைச்சுன்னா இங்க ஏன்பா தொலைவறேன்? லைட் இங்க தானே இருக்கு, அங்க லைட் இல்லை. உனக்கு உண்மையாலுமே நீட்டுல காவேரியில பிரச்சனை இருக்குன்னா யாருகிட்ட போய் கேட்கணுமோ அவங்க கிட்ட போய் கேட்கணும். உனக்கு காவேரியில பிரச்சனை இருக்குதுன்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆட்சிகிட்ட போய் கேட்கணும். 2018 2023 வரை 5 ஆண்டுகள் அங்கே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கும் பொழுது எந்த பிரச்சனை இங்கே வந்தது? எந்த பிரச்சனையும் வரல. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பிறகு முதல்ல அவங்க சொன்னது ஒரு சொட்டு தண்ணீர் கொடுக்க மாட்டேன், மேகதாத்துவிலே அணை கட்டுவேன். அதை இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் கை கட்டி வேடிக்கை பார்க்கின்றார். இன்னைக்கு துலாஸ்தானம் பண்ணுவோம் இந்த மாசத்துல, உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு காவேரியிலே எவ்வளவு அற்புதமான தண்ணீர் வந்திருக்க வேண்டும். இந்த பிரச்சனை தண்ணீர் இல்லாம நானும் 2 நாட்களுக்கு முன்பு துலாஸ்தானம் செய்ய வேண்டும் என்று பார்க்கும் பொழுது ரொம்ப தூரமாக போக வேண்டிய நிலைமை. உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குதுல்ல, சனாதன தர்மத்தை ஒழிப்பதற்காக எடுக்கக்கூடிய முயற்சி, அதற்கு எந்த குரலும் கொடுக்காம 2018 மோடி ஐயா வந்து முதலாக காவிரி மேலாண்மை ஆணையத்தை அமைத்து எந்த பிரச்சனையும் இல்லாம கொண்டு போயிட்டு இருந்தாரு. இன்னைக்கு தண்ணியிலும் வைத்து அரசியல் செய்யக்கூடிய திமுகவை 2024 நிச்சயமாக பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் ஒழித்து கட்ட வேண்டும் சகோதர சகோதரிகள். கடைசியா சொல்ல வேணும்னா, இதுக்கு திமுகவினுடைய மாவட்ட துணை செயலாளர் அண்ணன் கருப்பண்ண ஊர் பக்கத்தில் மயிலாடுதுறையில் எம் ஞானவேலன் அவர்கள் போன வாரம் ஒரு வீடியோல பேசுறார். அண்ணே நம்ம காங்கிரஸை எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கணும், அவன் பயந்துக்கிற மாதிரி பயந்துக்குவான், அதை வச்சு மக்களை ஏமாத்தி 2024 ஓட்டை வாங்கிடணும், அப்புறம் மக்களை 2026 புதுசா இன்னொன்னு கிளப்பி நாம எலெக்ஷன்ல ஜெயிச்சுக்குவோனே. அந்த வீடியோவை நானும் என்னுடைய முகநூல்ல சப்டைட்டில் போட்டேன். சில பேர் நீங்க பார்த்திருப்பீங்க. கம்யூனிஸ்ட்காரங்க, காங்கிரஸ்காரங்க, திமுக காரங்க ஒரு ரூம்ல மயிலாடுதுறையில் உட்கார்ந்துருக்காங்க. திமுகவினுடைய மாவட்ட துணை செயலாளர் எம் ஞானவேலன் பேசுறார், எப்படியாவது ஏமாத்தி காங்கிரஸ் எதிர்க்கிற மாதிரி எதிர்த்து. சோ இதிலே திமுகவினுடைய அரசியல் நமக்கு தெரியும். நாடகத்தை வைத்து மட்டுமே ஆட்சிக்கு வந்து, ஆட்சியில் வந்தும் ஒரு நாடக கம்பெனியை போல ஆட்சி நடத்துகின்ற ஒரே ஒரு கட்சி இந்த உலகத்தில் இருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி. அந்த நாடக கம்பெனிக்கு தலைவனாக திமுகவினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இங்கு இருக்கின்றார்கள் சகோதர சகோதரிகள். அதனால் உங்ககிட்ட ஒரே ஒரு வேண்டுகோளை மட்டும்தான் இங்கிருந்து வைத்து விட்டு செல்லுகின்றோம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அனைத்து மக்களுக்கான கட்சி. நம்முடைய குறிக்கோள் எந்த மதத்தையும் புண்படுத்தக்கூடிய யாரும் பாரதிய ஜனதா கட்சியில் இல்லை, அவர்களுக்கு இங்கே இடமும் கிடையாது. எல்லா மதமும் சம்மதம் என்ற இந்த கட்சி இருக்கக்கூடிய அற்புதமான கட்சி. ஆனால் சனாதன தர்மத்துக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது முதலிலே கேள்வி எழுப்புகின்ற கட்சியாகவும் கூட பாரதிய ஜனதா கட்சியாத்தான் இருக்கு.
அதனால்தான் ஸ்ரீரங்கம் மண்ணில் எப்படி ஜம்புத்தீவு பிரகடனம் 1801 மருது பாண்டியன் அவர்கள் இங்க கொண்டு வந்து ஒட்டினாரோ, அதே போல 2023 பாரதிய ஜனதா கட்சி என் மண் என் மக்கள் பிரகடனமாக சொல்லுகின்றோம். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது முதல் நாள் இந்து அறநிலைத்துறை இருக்காது. கோவிலுக்கு வெளியே கடவுளை நம்புறவன் முட்டாள் திருடன் எதை போன்ற வாசகங்கள்லாம் போட்டிருக்கிறாங்களோ அந்த பலகை இருக்காது. நம்முடைய ஆழ்வார்களும் நாயன்மார்களும் இருக்க வேண்டிய இடத்துல, கோவிலை நம்பி யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தார்களோ அவர்கள் இருக்க வேண்டிய இடத்துல, ஆன்மீகத்தை நம்பி தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் இருக்க வேண்டிய இடத்துல இது போன்ற வாசகங்களை பாரதிய ஜனதா கட்சி அனுமதிக்காது. உடனே திருச்சி காவல்துறை பயந்துக்குவாங்க. அப்ப காலையில் 6 மணிக்கு யாராச்சும் பிஜேபி கார வந்துருவானோ, நைட் ஒரு 1000 பேர்த்த போட்டுடலாம், அதெல்லாம் யாரும் பயந்துக்காதீங்கன்னு. இதெல்லாம் வன்முறை இல்லாம கத்து இன்றி ரத்தமின்றி ஒரு உணர்வுல மக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து ஜனநாயக முறையில் பாரதிய ஜனதா கட்சி 2026 மக்களுடைய உணர்விற்கேற்ப நிச்சயமாக இதை செய்து காட்டும். அதை ஸ்ரீரங்கம் மண்ணில் நாங்கள் சூளுரைத்து விட்டு இங்கிருந்து என் மண் என் மக்கள் யாத்திரை 100 தொகுதிகளை முடித்துவிட்டு 101வது தொகுதிக்கு இங்கிருந்து செல்லுகின்றோம். உற்சாகமான ஒரு வரவேற்பளித்த, குறிப்பாக உற்சாகமான வரவேற்பளித்த ஸ்ரீரங்க தொகுதியினுடைய பொதுமக்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, குறிப்பாக நம்முடைய முதியவர்கள், நம்முடைய பெரியவர், நீங்க எல்லோருமே இன்னைக்கு வீட்டிலிருந்து வெளியே வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய யாத்திரையில பங்கெடுத்து முதுமையை கூட பொதுப்படுத்தாம கொஞ்சம் உங்களுக்கு அசௌரியம், ஏன்னா பயங்கர கூட்டம் தள்ளுமுள் இருந்தது, அதையெல்லாம் தாண்டி ஒரு புன்முறுவலோடு எதையும் கூட பெரிதுபடுத்தாமல் எங்களோடு நடந்து வந்திருக்கின்றீர்கள். உங்கள் ஒருவருடைய பாதத்தை தொட்டு வணங்கி உங்களுக்கு எங்களுடைய நன்றிக்கையை காணிக்கையாக்கி, ஏன்னா 100வது தொகுதி என்பது சாதாரணம் இல்லை. 99 தொகுதிகளை கடினப்பட்டு கடந்து வந்திருக்கின்றோம். 100வது தொகுதி வந்து உங்கள் உற்சாகத்தை பார்த்த பிறகு அடுத்த 134 தொகுதி செல்வதற்கான சக்தியை ஸ்ரீரங்கத்திலிருந்து எங்களுக்கு கொடுத்து அனுப்புறீங்க. அதே நேரத்தில் திருச்சி மண்ணுக்கு வந்துட்டு ஐயா ரங்கராஜன் குமாரமங்கலம் அவருடைய நினைவை பற்றி பேசாமல் இந்த மண்ணிலிருந்து நான் சென்றால் அது தவறாகி சென்றுவிடும். பாலத்தில் ஏறி வந்தோம், திருவானைக்காவலிருந்து ஸ்ரீரங்கம் வருவதற்கு பாலத்தை ஏறி வந்தோம். ஐயா கட்டின பாலம். திருச்சியிலே அப்படிப்பட்ட அற்புதமான எம்பி உங்களுக்காக சேவை பண்ணார். ஆனா ஆண்டவன் வேகமாக ரங்கராஜன் குமாரமங்கலம் ஐயாவை தன் பக்கம் அழைத்து கொண்டு விட்டார். 2024 எங்களுடைய ஆசை இந்த அற்புதமான திருச்சி பாராளுமன்ற தொகுதியில மறுபடியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பி, மறுபடியும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய எம்பிக்கு நமக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்து வெற்றி பெற செய்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கரத்தை வலுப்படுத்தி 400 எம்பிக்களுக்கு மேல நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில் அமரும் பொழுது தமிழகத்திலிருந்து 39க்கு 39 எம்பிக்களும் நம்முடைய எம்பிக்களாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நேற்று ஒரு அறிவிப்பை பாரதிய ஜனதா கட்சி வெளியிட்டிருக்கிறது. ஜனவரி 22ஆம் தேதி ராமர் கோவில் கும்பாபிஷேகம். தமிழ்நாட்டில் சில பேர் தீய சக்திகள் கேட்கிறாங்க, ராமர் எங்கே ராமர் எங்கே ராமர் எங்கே. அதனால் ஜனவரி 22ஆம் தேதி கும்பாபிஷேகம் முடிந்த பிறகு ஸ்ரீராம் சக்கரவர்த்தி, ராம சக்கரவர்த்தி அவர்களை இங்கிருந்து பார்ப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி ஜனவரி 22க்கு பிறகு தினமும் ஒரு ட்ரெயினை தமிழகத்திலிருந்து அயோத்தியாவுக்கு பாரதிய ஜனதா கட்சி 60 நாட்களுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அந்த ட்ரெயின் புறப்படும். இது குறிப்பாக இந்த பக்தாதிகள் ட்ரெயின்ல ஏறி ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியை பார்த்துட்டு தரிசித்து விட்டு அயோத்தியா போய் பார்த்து தரிசித்து விட்டு தமிழ்நாடு வரும் வரை அனைத்தையும் பாரதிய ஜனதா கட்சி பார்த்துக் கொள்ளும். ஜனவரி 22ஆம் தேதிக்கு பிறகு 60 நாட்கள் 60 ட்ரெயின் தமிழகத்திலிருந்து அயோத்தியாவுக்கு பாரதிய ஜனதா கட்சி நடத்தும். காரணம் என்னன்னாங்க, நாம் இங்க இருக்கக்கூடிய சில முட்டாள்களுக்கு சொல்ல வேண்டும், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், பாரத் மாதா கி.